உங்களுடன் ஸ்டாலின் ஊரை ஏமாற்றும் திட்டம் என்று சாடியுள்ள அன்புமணி ராமதாஸ் சேவை உரிமை திட்டத்தை செயல்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் விளம்பரம் மட்டுமே செய்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படியே மக்களை தொடர்ந்து ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் இறுதியில் ஏமாறப்போவது திமுக அரசாகத்தான் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசின் சேவைகளை வழங்குவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்கு தினமும் வழங்கப்பட வேண்டிய உணவை வழங்காமல் பறித்து வைத்துக் கொண்டு 5 ஆண்டுக்கு ஒருமுறை வழங்குவது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையோ அதைவிட மோசமான ஏமாற்று வேலைதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாகும். இத்திட்டத்தின் பெயரால் மக்களை அரசு ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது. உண்மையில் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட போவதில்லை. யாருக்கும் எந்த பயனும் கிடைக்கவும் போவதில்லை. இத்திட்டத்தின் மூலம் அடுத்த 4 மாதங்களில் 4 கட்டங்களாக 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. அந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளைச் சேர்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படும். வழக்கமாக மக்களுக்கு தேவைப்படும் சாதி சான்றிதழ்கள், பிறப்பு சான்றிதழ்கள், இறப்பு சான்றிதழ்கள், கலைஞர் கைவினை திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிதி உதவி திட்டம், முதியோர் உதவித்தொகை, பாதாள சாக்கடை இணைப்பு உள்ளிட்டவற்றுக்காகத்தான் இந்த முகாம்களில் பொதுமக்கள் விண்ணப்பிக்க முடியும். இவை வழக்கமாக கிடைக்கும் சேவைகள்தான். வழக்கமான சேவைகளுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்பமும் இந்த முகாம்களில் பெறப்படும் என்று கூறி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு. 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடையும் குடும்ப தலைவிகளின் எண்ணிக்கை 1.15 கோடி ஆகும். அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் நிதி வழங்க வேண்டுமானால் அதற்கு 13,800 கோடி ரூபாய் தேவை. ஆனால் 2025-26ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக 13,807 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தேவையை விட வெறும் 7 கோடி ரூபாய் மட்டும்தான் அதிகம். இதைக் கொண்டு 5,833 பேருக்கு மட்டும்தான் கூடுதலாக உரிமை தொகை வழங்க முடியும். ஆனால் 10,000 மையங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. முகாமுக்கு 100 பேர் என வைத்துக் கொண்டாலும் 10 லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும். அதற்கான நிதி அரசால் ஒதுக்கப்படவில்லை. அதனால்தான் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பெறப்போவதாக அறிவித்திருந்த தமிழக அரசு இப்போது ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என அறிவித்துள்ளது. அதன் பொருள் நவம்பர் மாதம் வரை மகளிர் உரிமை தொகை கூடுதலாக யாருக்கும் வழங்கப்படாது என்பதுதான். அதன்பின் மனுக்களை ஆய்வு செய்வதாக காலம் தாழ்த்தி பொங்கல் திருநாளில் தொடங்கி தேர்தலுக்கு முன் சில மாதங்களுக்கு மட்டும் உரிமை தொகை வழங்கி மக்களை ஏமாற்றுவதுதான் அரசின் நோக்கம். இதற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். மகளிர் உரிமை தொகை தவிர மீதமுள்ள அனைத்தும் வழக்கமான சேவைகள்தான். இந்த சேவைகள் மக்களுக்கு இயல்பாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். அதற்காகத்தான் பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றி அனைத்து சேவைகளும் மக்களுக்கு குறித்த காலத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழக அரசால் குறிப்பிடப்படும் அனைத்து சேவைகளும் அதிக அளவாக 15 நாட்களில் கிடைக்க வகை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்க 45 நாட்கள் ஆகும். ஆண்டு முழுவதும் 15 நாட்களுக்குள் கிடைக்க வேண்டிய சேவைகளை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விண்ணப்பித்து 45 நாட்களில் பெறுவதற்கு ஒரு சிறப்பு திட்டம் தேவையா? அதனால்தான் இதை ஏமாற்று வேலை என குற்றம் சாட்டுகிறேன். ஆட்சிக்கு வந்தால் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டுவரப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி 4 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படவில்லை. இப்போது அந்த சேவைகளை பெற மக்களை முகாம்களுக்கு வரவழைத்து கையேந்தி நிற்க வைக்கிறது. இதற்கு பெயர்தான் சமூக நீதியா? திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்யாமல் விளம்பரம் மட்டுமே செய்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படியே மக்களை தொடர்ந்து ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் இறுதியில் ஏமாறப்போவது திமுக அரசாகத்தான் இருக்கும்.
எனவே உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுவதை விடுத்து சேவை உரிமை சட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.